ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமோடு சண்டையிட்டு கொண்டாலோ அல்லது இருவருக்கும் இடையில மனஸ்தாபங்கள் ஏற்பட்டாலோ 3 நாள் அனுமதி இருக்குது. அவங்க 2 பேரும் பேசாம இருக்கிறது, பேசிக்கொள்ளாமல் இருப்பதற்கு 3 நாட்கள் அனுமதி வழங்குது. 3 நாட்களுக்கு பிறகு அந்த பிரச்சனைகளை, அந்த மனஸ்தாபங்களை வைத்துக் கொண்டு ஒருவரை பேசாமல் இருப்பதை அல்லாஹ் விரும்பல. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த வழிமுறையை காட்டி கொடுக்கல. அப்ப எந்த விதமான சண்டைகள் இருந்தாலும், விரோதங்கள் இருந்தாலும், அவர்கள் இருவருக்குள்ள மனஸ்தாபங்கள் இருந்தாலும் அதை மறந்துவிட்டு எவர் ஒருவர் முதலில் பேசுறாரோ, எவர் ஒருவர் அவரை சந்திக்கும் போது மகிழ்ச்சியான சந்திக்கிறாரோ, அந்த கோபதாபங்களை எல்லாம் அல்லாஹ்விற்காக வேண்டி ஓர கட்டிட்டு எவர் ஒருவர் மகிழ்ச்சியோடு சந்தித்துக் கொள்கின்றார்களோ, இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முசாபஹா செய்யுங்கள், முசாபஹா செய்யுங்கள், சலாம் சொல்லி முசாபஹா செய்யுங்கள், அல்ஹம்துலில்லாஹி யக்ஃபிருல்லாஹு லனா வலக்கும் என்று நீங்கள் முசாபஹா செய்யும் பொழுது கூறுங்கள், அல்லாஹ்வுடைய மன்னிப்பை அது பெற்றுத்தரும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய இந்த ஹதீஸ் அபூதாவுதுல இடம்பெறக்கூடிய ஒரு ஹதீஸை நாம பார்க்கணும். அப்போ ரப்பனா அத்திமிம் லனா நூரனா, அல்லாஹ் யாருக்கு தன்னுடைய ஒளியை வழங்குவான் அப்படின்னு சொன்னா, ஒளினா என்ன? நூறானிய. அது ஒரு நூறானியத்தான ஒரு நிலை. நம்ம சில நபர்களை சந்திக்கும் பொழுது அவங்களுடைய முகங்கள் அழகாக இருக்கும். அல்லாஹ் தன்னுடைய நூரை கொண்டு சிறப்பாக ஆக்கி வைப்பான். சிலருடைய வாழ்க்கையில் அல்லாஹ் தன்னுடைய நூரை கொண்டு சிறப்பாக்கி வைப்பான். சிலருடைய பொருளாதாரத்துல அல்லாஹ் தன்னுடைய நூரை கொண்டு சிறப்பாக ஆக்கி வைப்பான். அப்ப அந்த நூரை அல்லாஹ், அந்த ஒளியை நிரந்தரமானதாக ஆக்கணும். அல்லாஹ் அந்த ஒளியின் பரக்கத்தை கொண்டு அல்லாஹ்வுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் யாரோடு சண்டையிட்டு கொண்டிருந்தாலும் அந்த சண்டையை மறந்துட்டு ஒருவரிடத்தில் நீங்கள் விரோதத்தையும் குரோதத்தையும் அதை நீடித்துக் கொள்ளாமல் எவர் ஒருவர் அதை முடித்துக் கொள்கின்றாரோ, சமாதானம் செய்து கொள்கின்றாரோ, அவருக்கு அல்லாஹு தஆலா அவருடைய பாவங்களை மன்னித்து தன்னுடைய ஒளியை கொண்டு அவரை அல்லாஹ் பறக்கச் செய்கிறான். 2வது, எவர் ஒருவர் இலைக்கல் மசீர், இந்த சந்திப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்விற்காக வேண்டி தன்னுடைய கோபதாபங்களை அவர் மறந்த ஒரு நிலையில் அமைந்திருந்தாதான் இந்த சிறப்பு அவருக்கு கிடைக்கும். சில நபர்கள், சில மனிதர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, அவர்கிட்ட இவருக்கு ஏதாவது ஒரு பிரயோஜனம் தேவைப்படும். சண்டை போட்டுட்டாரு, ஆனா அவர்னால ஒரு பிரயோஜனம் இருக்குது. பணம் கிடைக்கலாம், அல்லது பொருள் கிடைக்கலாம், அல்லது ஏதாவது பதவி கிடைக்கலாம், இல்ல அவரை கொண்டு காரியங்கள் ஆக வேண்டியதாக இருக்கும். அப்ப அந்த காரியங்கள் ஆக வேண்டும் என்கிற நோக்கத்துல ஒருவரோடு சண்டையிடாமல், அப்படியே சண்டை வந்தாலும் அதை மறைச்சிட்டு அவர் பழகுறாரு அப்படின்னு சொன்னா அதற்கு இந்த நன்மை கிடைக்கும்.